இரண்டு மனிதனாகின்றான். அதன் அடிப்படையில் தான் உவப்ப தலைமை கூடிய உள்ளம் பிரிதல் அனைத்தே தொழில் புலவர். உள்ளம் கூடுதல் அனைத்தே தொழில் புலவர். இதற்கு ஏற்பதான் எங்களுடைய ஆசிரியர் ஸ்ரீரஞ்சன் ஆசிரியர் அவர்கள் இந்த புலவர் புலவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசிரியர் குலாத்துக்கு ஒரு ஆசிரியராக இருந்து அவர்களுடைய உள்ள நிலையை அறிந்து தன்னுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை இலகுவான முறையிலே இங்கே இருக்கிறார். இதனூடாக நாங்கள் ஒரு சிறப்பு தேர்ச்சியை பெற்றிருக்கிறோம். உவப்ப தலைமுடி என்றால் கற்ற அறிஞர்கள் எதை கூடி விரும்புவார்கள் என்றால் இவரோடு இன்னும் ஒரு கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதோ என்று ஏற்கக் கொள்வார். அவ்வாறுதான் இங்கே ஒரு கல்வி சமூகம் கூடியிருக்கின்றது. அந்த கல்வி சமூகத்தின் மத்தியிலே நட்சத்திரங்களாக இரு சிறந்த கல்வியாளர்கள் வீட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிந்திப்பார்கள் தங்களுக்குள்ளே இவர்களோடு ஒன்று கூடி மகளக்கூடிய தன்மை எங்களுக்கு மீண்டும் கிடைக்காதா என்று. அந்த வகையில் தான் இந்த தலைமுடியே புலவர் தொழில், அதாவது இந்த புலவர்கள் இந்த வள்ளுவர் இங்கே குறிப்பிடுவது கல்வி கற்ற தொழில். இது இவ்வாறு நீங்க இந்த சீன தேசத்தினுடைய ஒரு கதையை சுருக்கமாக வைத்து என்னுடைய ஸ்ரீரஞ்சன் ஆசிரியர் எவ்வாறு இந்த அதாவது 2ஆம் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி இன்று வரை தன்னுடைய கற்றல் செயற்பாட்டை எந்த விதமான சலனமும் சஞ்சலமும் இடையூறும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு வெறுப்பு தட்டக்கூடிய வகையிலே சலிப்பு தட்டக்கூடிய வகையிலே இல்லாமல் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய வகுப்பறையை கொண்டு சென்றிருக்கிறார். இதற்கு சீன தேசத்தினுடைய ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை குறிப்பிடலாம். சீன தேசத்திலே ராபின் ரஹீம் என்ற ஒரு நதி ஓடுகிறது. இந்த நதி சீனாவினுடைய போக்குவரத்து நதியாக செயல்பட்டது. சீனாவினுடைய மத்திய காலத்திலே இது ஒரு பிரசித்தி பெற்ற நதியாக இருந்தது. இந்த நதியிலே பலர் குடியிருந்தார். பலர் குடியிருக்கின்ற வேளையிலே இந்த நதி 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே 10க்கும் மேற்பட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்டன. 1953, 56 காலப்பகுதியிலே அனர்த்தங்கள் ஏற்பட்டு அங்கே பலர் அடிபடைந்தார். இந்த நிலையில் அடிப்படையாக இருந்தால் இந்த சீன நதியின் ஓரத்திலே ஒரு கிழவியார் பாட்டியார் 94 வயது ஒரு பாட்டியார் ஆனிசை என்ற ஒரு சிறுமியும் வசித்து வந்தார். அவர்கள் மிகவும் எளிமையானவர். பொருளாதாரத்திலேயோ பணபலத்திலேயோ எந்த வகையிலுமே செல்வாக்கு பெற்றவர்களாக, ஆனால் ஆரோக்கியமாக அந்த 94 வயது பாட்டியுடன் அந்த சிறுமி சந்தோஷமாக ஆணுரை என்பவர் வாழ்ந்தார். வருகின்றவர்களே அவர்களுக்குரிய பொழுதுபோக்காக அந்த ஆற்றங்கரையிலே சென்று அங்கே வருகின்ற அந்த வியாபாரிகள் மற்றும் அந்த கடல் ஆற்றங்கரையிலே வந்து போகின்ற கப்பல்களை பார்வையிடுவது மற்றும் பழைய ஏட்டுச்சுவடிகளை அந்த இடத்திலே அரிச்சுவ பணியில் எழுதுவார், அதை பார்ப்பார். இவ்வாறாக அவருடைய பொழுதுபோகின்ற வேளையிலே அங்கே திடீரென்று அந்த ஆற்றங்கரையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. துகள்கள் எல்லாம் உடைந்து வந்தன. அந்த பாட்டி உடனே சொல்கிறார், அந்த ஆட்சி உடனடியாக அந்த கிராமத்துக்கு வந்து அறிவித்தார், மக்களே, சீன மக்களே, எங்களுடைய பிரதேசத்திற்கு ஒரு ஆபத்து வரப்போகின்றது. நீங்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். வெளியேறாவிட்டால் நாங்கள் பாரிய இழப்பு ஏற்படும். ஆகவே நீங்கள் நேரத்தை தாமதப்படுத்தக்கூடாது. அப்படி என்று சொன்ன அந்த பாட்டியார் சிறுமியும் அந்த பாட்டியார் உடனடியாக வெளியேறிவிட்டார். ஆனால் அங்கே இருந்தவர்கள் இந்த முதியோருடைய சொல்லை கேட்காமல் பொருள்களை தேடிக்கொண்டிருந்தார்கள், உறவினர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள், அதே நேரத்தில் நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தார்கள். இங்கேதான் இந்த டைம் இஸ் கோல்ட் என்று சொல்கிறார்கள், நேரம் பொன்னானது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த சீனர்கள் சொல்கிறார்கள் நேரம் உயிரானது. ஏனென்றால் உயிரும் போனால் பெற முடியாது, நேரம் போனால் பெற முடியாது. அந்த அடிப்படையிலே இந்த பாட்டியும் இந்த சிறுமியும் வெளியேறிவிட்டார்கள். இங்கே இந்த சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏனையவர்கள் பலர் உயிரிழந்து உடைமைகள் இழந்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த இடத்திலே பணம் தேடுகிறார். அப்பொழுது இந்த பாட்டி ஒரு அறிவுரையை சொல்கிறார், நாம் குதிரை ஓட வேண்டும். குதிரை ஓடுகின்ற வேளையிலே அது ஒரு மேட்டை நோக்கி பயணிக்கின்ற வகையிலே மேட்டுக்கு போன பிறகு அதனுடைய கடிவாளத்தை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது எங்களுடைய புத்திசாலித்தனம் அல்ல. கடிவாளம் என்பது எங்களுடைய கையிலே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் நான் எங்களுடைய ஸ்ரீரஞ்சன் ஆசிரியர் அவர்களும் எங்கள் ஆசிரியர்களுடைய கடிவாளம்
குதிரை மேட்டை நோக்கி அல்லது மலையை நோக்கி ஏறுகிற வேளையிலே அது சறுக்கிவிடும் என்று கடிவாளத்தை பிடிக்காதீர்கள். கடிவாளத்தை தினமும் கையில் வைத்திருங்கள். அவ்வாறு அவர்கள் அந்த நேரத்தையும் அந்த அறிவுரையும் கேட்டதால் அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பினார். இதனால் தான் இன்று சீனா பிரதேசம் உலகளாவிய ரீதியிலே பொருளாதாரத்திலே முன்னிலையிலே இருக்கிறது. இந்த வகையிலே எங்களுடைய கடிவாளத்தை தனக்குரிய பரீட்சை நேரத்திலேயோ அல்லது தனக்குரிய ஒரு தேவை நேரத்திலேயோ பயன்படுத்தவில்லை. அவர் எங்களுடைய வகுப்பு ஆரம்பிக்கின்ற நேரம் தொடங்கி வகுப்பு நிறைவு வருகின்ற வரை தன்னுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடு என்ற கடிவாளத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தார். இது அவருக்குரிய வெற்றி. ஆகவே நாங்கள் அவரை எல்லோரும் பாராட்ட கைதட்டு. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அண்ணா உஸ்மன் பாபா நலகி நின்னுனா அககரநாத அம்மாவ பெண்கரணதா மா பெண்கரணதா அம்மா கியலா வகதோரண வயசே இதழா நிதிவம் பெரியுனா மாயதவாவே உபவெந்தலானே மகாமர தரமத்து ஒயருள்ளே மாவெலு வெம்மத்த தவவிக்கலா அனுகம்பாதரலா வெனம்புதாடசமா வெனசத்மக்கலா எம்மட கலூரா அம்மே யோகவாதி கௌரத்ன நாகமுலா மட்ட நாகமுலா அம்மா கியலா மகதோரண வயசே இதழா நிதிவா समवेला समझे अम्मा वेना अनुगम्मा करला तिन्नदु अभी अम्मट ससर पूरा अम्मे उबवागे करुण मट ने गमुला अम्मा कियरा भगतोरणा वैसे सला दिगंबरियुना कन्ना उस्मन बाबा निर्वियुना मगगरनाद अम्मा पिंगरनगा मा पिंगरनगा अम्मा कियला भगतोरणा वैसे इतरा